பாபு அவர்களே, தம்பி வன்னியரசு அவர்களே, பாவலன் அவர்களே மற்றும் வெல்லும் சனநாயகம் என்ற தலைப்பில் திருச்சி மாவட்டம் சிறுகனூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநாடு நடைபெற்றது. விசிக தலைவர் திருமாவளவன் தலைமையில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் டி. ராஜா, தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் கே.எஸ். அழகிரி, மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் கே. பாலகிருஷ்ணன், மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் காதர் மொய்தீன் உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்றனர். சிறுத்தைகள் ஒரு மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இந்த வெளிச்சம் திருச்சியில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்தியா முழுமைக்கும் இந்த வெளிச்சம் பரவட்டும். இந்த மாநாட்டின் தீர்மானங்களை திருமாவளவன் முன்மொழிந்தார். நாட்டின் 2வது தலைநகராக சென்னையை அறிவிக்க வேண்டும், சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும், ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை கைவிட வேண்டும், ஆளுநர் பதவியை ஒழிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 33 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகளுக்கு தொல்லை தருவதற்கும், தமக்கு பிடிக்காத கட்சிகளை உடைப்பதற்கும், மாநிலத்தின் நிலையற்ற தன்மையை உருவாக்குவதற்கும் ஒன்றிய அரசால் ஆளுநர் ஆர்.என். ரவி போன்றவர்கள் பயன்படுத்தப்படுகிறார்கள். மாநில அரசுகள் இயற்றுகிற சட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை முடக்குகிற வேளையில் ஆளுநர்கள் ஈடுபடுவதை பார்க்கிறோம். இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்ததும் ஆளுநர் பதவி ஒழிக்கப்படும் என்ற வாக்குறுதியை தேர்தல் வாக்குறுதியாக வழங்க வேண்டும் என்று இந்தியா கூட்டணியை இம்மாநாடு கேட்டுக்கொள்கிறது. மேலும் அமைச்சரவையில் எஸ்சி/எஸ்டி பிரிவினருக்கு இட ஒதுக்கீடு வழங்க வேண்டும், அமெரிக்காவை போல விகிதாச்சார அடிப்படையில் இந்தியாவில் தேர்தல் நடத்த வேண்டும் என்பன போன்ற தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டன. நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் இந்த மாநாடு வலியுறுத்துகிறது. மாநாட்டில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், மத்தியில் உள்ள சர்வாதிகார பாஜக அரசை தூக்கி எறிய வேண்டும் எனவும், தமிழ்நாட்டில் பாஜகவை பற்றி கவலைப்பட தேவையில்லை எனவும் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் பாஜக என்பது பூஜ்ஜியம். அதனால தமிழ்நாட்டில் பாஜகவை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தமிழ்நாட்டில் மட்டும் பாஜக வீழ்த்தினா போதாது, அகில இந்தியா முழுக்க பாஜகவை வீழ்த்தணும். அதுக்கான அடித்தளம் தான் இந்தியா கூட்டணி. எனினும் இந்திய அளவில் பாஜகவுக்கு எதிரான வாக்குகள் சிதறக்கூடாது எனவும், மத்தியில் யார் ஆட்சியில் இருக்க வேண்டும் என்பதை அகில இந்திய தலைவர்கள் உணர வேண்டும் என இந்தியா கூட்டணி தலைவர்களுக்கு மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். இதையடுத்து பேசிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே.எஸ். அழகிரி, மதத்தின் பெயரால், கடவுளின் பெயரால் பொய்யை கட்டமைக்க முயற்சி நடப்பதாக சாடினார். இந்து ராஜ்யத்தை அமைக்க துடிப்பவர்களுக்கு எதிராக போராட வேண்டுமென மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவும், எதிர்காலத்திலும் தொடர்ந்து இணைந்து பணியாற்ற வேண்டுமென மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் கே. பாலகிருஷ்ணனும் மாநாட்டில் வலியுறுத்தினர். பாராட்டுக்களை, வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்.